சென்னை மெரினா கடற்கரை நோக்கி அமைக்கப்படும் 2ஆம் கட்ட மெட்ரோ பணி காரணமாக நொச்சிக்குப்பம் மக்கள் தினம்தோறும் அச்சத்தில் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நல்லா இருந்த வீடு கூட கிராக் விட ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு வீட்டுக்கு செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னா நாங்கள் எல்லா இடங்கள்லையும் இதை செய்யணும்னு ஒரு பொய்யான விஷயத்தை மீண்டும் மீண்டும் மெட்ரோ நிர்வாகம் சொல்லின்னு இருக்காங்க. சென்னையின் முக்கிய அடையாளமாக பார்க்கப்படுவது மெரினா கடற்கரைதான். இந்த கடற்கரைக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் நாள்தோறும் வந்து செல்கின்றனர். இப்படி கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் போக்குவரத்து சேவைகளை எளிதாக்கும் வகையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் சேவையின் ஒரு பகுதியாக பூந்தமல்லி முதல் மெரினா லைட் ஹவுஸ் வரையில் மெட்ரோ ரயில் சேவை பணிகள் தொடங்கி கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் சென்னை விமான நிலையம், விம்கோ நகர், சென்ட்ரல் பரங்கிமலை ஆகிய 2 வழித்தடங்களில் சுமார் 55 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் தற்போது 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரை செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் உலகிலேயே முதன்முறையாக ஒரே தூணில் 5 தண்டவாளங்களை அமைத்து மெட்ரோ ரயில் சேவை வழங்குவதற்காக புதிய முயற்சியில் மெட்ரோ நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. இதேபோல் கலங்கரை விளக்கம் பகுதியில் காமராஜர் சாலைக்கு கீழே சுரங்கம் வழியாக மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. இப்படி அதிநவீன தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் முறையான பாதுகாப்பு இல்லாமல் நடத்தப்பட்டு வருவதால் நொச்சிக்குப்பம் பகுதியில் உள்ள மக்கள் பாதிப்புகளை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மெட்ரோ வந்ததுலேருந்து தான்ப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பவும் இந்த மாதிரி வீடு இடிஞ்சுது. ஆனால் நாங்கள் அதை பொறுப்பாக எடுத்துக்கல. எங்களுக்கு வீடு வேணும், வாசல் வேணும், குழந்தை குட்டிலாம் வச்சுன்னு இருப்போம். அந்த நேரத்தில் எங்கே போகிறதுன்னு நாங்கள் செலவு பண்ணி 8-9 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணோம். மேலே அப்படியே சீலிங் அப்படியே கொட்டி போய் அந்த போட்டாங்க இல்லைப்பா அந்த மென்டர் இதுவே அதில் அப்படியே கீழே கொட்டி போய் அப்போது 9 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணோம். அந்த பக்கத்து வீட்டில் கூட அவங்களும் அந்த படிக்கட்டு எல்லாம் கீழே விழுந்துருந்தது. அவங்களும் ரொம்ப ஓவராக செலவு பண்ணாங்க. மெட்ரோ பணிகள் காரணமாக ஏற்படும் அதிர்வினால் வீடுகளில் பூச்சிகள் இழுந்து விடுவதும் கட்டிடங்களில் விரிசல் விடுவதும் என தினசரி பல பிரச்சனைகளை சந்திப்பதாகவும் ஒவ்வொரு நாளும் குழந்தைகளை வைத்துக் கொண்டு அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் நொச்சிக்குப்பம் பகுதி மக்கள். நாங்கள் இவ்வளோ காலத்துக்கு 100 ஆண்டுக்கு மேலே நாங்கள் இந்த நொச்சிக்குப்பத்தில், மயிலாப்பூர் நொச்சிக்குப்பத்தில் நாங்கள் மீனவர் வாழ்கிறோம். இந்த நிலைமைக்கு இப்போ மெட்ரோ ட்ரெயின் வந்ததுனால நாங்கள் வீடு வாசல் ரொம்ப நிலமை மாறி, நாங்கள் பணம் போட்டு கட்டி மன நிம்மதி கிடையாது. ரொம்ப நிலமை மாறி போச்சு. இந்த வீடு இடிஞ்சு 2 பேர் சாவு பார்த்தாங்க. ஆண்டவன் புண்ணியத்தில் தலையில் மண்டையிலையும் கையிலையும் அடிபட்டுச்சு. மற்றபடி உயிர் சாதாரணம் கிடையாது. அதுக்கும் இன்னும் எது நடவடிக்கை கேட்கல. ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் 1 வாரம் இருந்தாங்க. கடந்த 1 வருடமாக வீடுகளில் விரிசல் ஏற்படுவது அதிகரிக்க தொடங்கியுள்ளது எனவும் இப்பகுதியில் ஒவ்வொரு வீடுகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து கட்டப்பட்டுள்ளதால் தற்போது 2 வீடுகளுக்கு நடுவில் விரிசல் அதிகரித்துள்ளதால் அச்சத்தில் பலர் வீடுகளை காலி செய்துவிட்டு வேறு பகுதிகளுக்கு சென்றுவிட்டதாகவும் கூறப்படுகிறது. 2024 இந்த சுரங்கம் தோண்டக்கூடிய பணி நடக்கும் போது நிறைய வீடுகள் பழுதடைய ஆரம்பித்து போச்சு. புது புது கிராக் எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வருது. ஒவ்வொரு குடியிருப்பில் இருக்கிறவங்களையும் அவங்கள கூப்பிட்டு சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஆனால் எங்களோட மேல் அதிகாரிகளுக்கு நாங்கள் மெயில் அனுப்பியிருக்கோம். அதிகாரிகள் சொன்ன உடனே நாங்கள் இதை சரி பண்ணி கொடுப்போம், இதை அந்த வேலை முடிகிற வரைக்கும் வேலை செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி பொய் சொல்லிக்கினே இருந்தாங்க. எங்களுக்கு என்னென்னா ஒரு மிகப்பெரிய திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் இங்கே கொண்டு வரும்போது அதனால் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தையும் ஒழுங்காக முறையாக அவங்க செஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா கடந்த 24ஆம் தேதி இப்படி ஒரு மிகப்பெரிய விபத்து இந்த நொச்சிக்குப்பத்தில் நடந்திருக்காதுன்றது தான் எங்களோட குற்றச்சாட்டு. சென்னை போன்ற பெருநகரங்களில் போக்குவரத்து நெரிசல்களை குறைக்க அதிநவீன தொழில்நுட்பத்தில் கட்டப்படும் மெட்ரோ ரயில் பணிகளால் அருகாமையில் இருக்கும் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அதை சரி செய்வதும் அரசின் கடமையாகும். எனவே பாதிக்கப்பட்ட நொச்சிக்குப்பம் பகுதி மக்களுக்கு விளம்பர திமுக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. நல்லா இருந்த வீடு கூட கிராக் விட ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு வீட்டுக்கு செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னா நாங்கள் எல்லா இடங்கள்லையும் இதை செய்யணும்னு ஒரு பொய்யான விஷயத்தை மீண்டும் மீண்டும் மெட்ரோ நிர்வாகம் சொல்லின்னு இருக்கோம்.